யாரை நான் அனுப்புவே என் காரியமயா போவா? யாரை நான் அனுப்புவே என் காரியமயா போவா? என்னை அனுப்பும் என் தேவா, அர்ப்பணித்தேன் இன்றே நான். என்னை அனுப்பும் என் தேவா, அர்ப்பணித்தேன் இன்றே நான். யாரை நான் அனுப்புவே என் காரியமயா போவா? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு லூக்கா 13ஆம் அதிகாரம், வசனங்கள் 10 முதல் 17 வரை. தியானத்தின் தலைப்பு பரமசித்தமா பாரம்பரியமா? சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். லூக்கா 13ஆம் அதிகாரம், வசனம் 16. ஓய்வு நாளிலே ஒருவனை சுகப்படுத்தியதற்காக நியாய பிரமாணத்தை மீறுகிறவர் என்ற குற்றச்சாட்டு ஆண்டவர் மேல் சுமத்தப்பட்டது. சுகமடைந்தவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனதே பிரச்சனையாயிற்று. நியாய பிரமாணத்தை அழிக்கவல்ல, நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்ன இயேசு நியாய பிரமாணத்தை மீறினாரா? இல்லை. ஓய்வு நாள் ஆசரிப்பு என்பது கடவுள் நமக்குள் ஓய்ந்திருக்கும்படி நாம் அவருக்குள் ஓய்ந்திருப்பதற்காக கொடுக்கப்பட்டது. பக்தியோடு அனுசரிக்கப்பட வேண்டிய இது பயத்தோடு அனுசரிக்கின்ற பாரம்பரியம் ஆயிற்று. ஓய்வு நாளின் மேன்மையை பாரம்பரியம் மறைத்து விட்டிருந்தது. இயேசு ஓய்வு நாளை ஆசரித்தார். ஆனால் மனிதன் ஏற்படுத்திய பாரம்பரியங்களை விட ஆத்துமா அவருக்கு முக்கியமாயிருந்தது. ஒரு மனிதனை விடுதலையாக்குவதற்கு அது ஓய்வு நாளா இல்லையா என்று பார்த்து கொண்டிருக்கவில்லை. இதனால் ஆண்டவர் நிந்தைக்குள்ளானார். ஆனால் தேவ சித்தமே அவருக்கு முக்கியமாயிற்று. நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது மக்களின் ஒழுக்கத்திற்காக, பாவத்தை இனம் காணுவதற்காக, சுகாதார சுத்தத்திற்காக. ஆனால் நாளடைவில் அதுவே பாரம்பரியமாகிவிட்டது. இன்றும் அதே போல பல பாரம்பரியங்கள் நமக்குள்ளும் கலந்து போயிருக்கிறது. ஆனால் பாரம்பரியங்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் தேவ சித்தத்திற்கும் ஆத்தும விடுதலைக்கும் கொடுக்கப்படுவது இல்லை. மறுபுறத்தில் உலக காரியங்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் தேவ சித்தத்துக்கு கொடுக்கப்படுவது இல்லை. சிலருக்கு ஞாயிறு ஆராதனைக்கு போக முடியாத அளவிற்கு பல உலக காரியங்களும் படிப்புகளும் முக்கியமாகிவிட்டது. மொத்தத்தில் இன்று பாரம்பரியமும் சரியாக இல்லை, கிறிஸ்தவ ஒழுக்கமும் இல்லை என்ற நிலை ஏற்படுகிறது. இது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். அருமையான தேவ பிள்ளையே, எந்த நிந்தை கஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்கும் அவருடைய விருப்பத்துக்கும் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மதிப்பையும் நாம் களவாடக்கூடாது. பாரம்பரியம் நல்லதுதான், ஆனால் அதற்கும் மேல் பரமனின் சித்தமே நமக்கு முக்கியம். ஓய்வு நாள் ஒரு பாரம்பரியமா? இல்லை. அது முழு மனதோடு தேவ சமூகத்தில் கழிக்க வேண்டிய நாள். தேவனுக்கென்று நாம் உழைக்க வேண்டிய நாள். சிந்திப்போம். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். மத்தேயு 12ஆம் அதிகாரம், வசனம் 8. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, நிந்தனைகள் மத்தியிலும் பாரம்பரியங்களை பாராமல் தேவனுடைய சித்தத்தை நீர் நிறைவேற்றினது போல நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் உமது சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக காணப்பட எங்களுக்கு பலன் தாரும். ஆமேன்.